அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் முதல் பருவம் பாடம் 3 பார்க்கலாம் வாங்க. பொம்மை. மாலா கரடி பொம்மை வாங்க ஆசைப்பட்டாள். உண்டியலில் காசு சேர்த்தாள். அம்மாவுடன் கடைக்கு சென்றால் கரடி பொம்மை வாங்கினாள். ஆனால் மாலாவின் முகத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்ன காரணமாக இருக்கும்? இப்போ மாலான்ற ஒரு குட்டி பாப்பா பொம்மை வாங்க காசு சேர்த்து வைக்கிறாங்க. அம்மா கூட இப்போ கடைக்கு போகிறாங்க, பொம்மையும் வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு சின்ன ஒரு யோசனை, மகிழ்ச்சி இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க. ஏன் அப்படின்றத லெசன்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ மாலா அந்த குட்டி பொண்ணு, அம்மா பொம்மை வாங்கலாம், நீயே பணம் சேமித்து வாங்குவதில் மகிழ்ச்சி. அம்மா சொல்கிறாங்க, பாப்பா நீ காசு சேர்த்து வச்சு பொம்மை வாங்கணும்னு நினைக்கிற, அது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. புது பொம்மை அழகா இருக்கு. இப்போ மாலா பொம்மை வாங்கிட்டாங்க, அழகா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கும் பிடித்து இருக்கிறது. அம்மாவுக்கும் பொம்மை பிடிச்சிருக்கு. பர்வீனுடன் விளையாடுவேன். அப்போ மாலாவோட ஃப்ரெண்டு தான் பர்வீன். நான் பர்வீன் கூட விளையாடுவேன் அம்மா அப்படின்னு அம்மா கிட்ட சொல்கிறாங்க. சரி மாலான்னு அம்மா சொல்கிறாங்க. இப்போ மாலா உட்காந்து யோசிக்கிறாங்க. ஆனால் பர்வீன் புது பொம்மை வாங்கலையே. இப்போது பர்வீன் புது பொம்மை வாங்கிட்டாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அதனால் யோசிக்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டு பர்வீன் புது பொம்மையே வாங்கலையே, என் புது பொம்மையை பார்த்தால் என்ன நினைப்பாள்? இப்போது நான் புது பொம்மை வச்சுருக்கேன், புது பொம்மையை பார்த்ததும் அவள் என்ன நினைப்பா? அவள் கவலைப்படுவாளா? ஐயோ நம்ம மட்டும் பொம்மை வாங்கலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாளா பர்வீன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ மாலா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பர்வீன் வீட்டுக்கு வராங்க. வா வா பர்வீன், உள்ளே வா. மாலா உள்ளே வர சொல்கிறாங்க பர்வீனை. மகிழ்ச்சியாக வருகிறாயே, நீயும் புதிதாக ஏதாவது வாங்கினாயா? மாலா கேட்குறாங்க. என்ன இவ்வளோ சந்தோஷமாக வர பர்வீன், ஏதாவது வாங்கியிருக்கியா நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாலா. இல்லை இல்லை, கொடுத்தேன், நான் எதுவும் வாங்கலை, நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி பர்வீன் சொல்கிறாங்க. கொடுத்தது மகிழ்ச்சியா? நீ கொடுத்துட்டேன்னு சொல்கிற, அது உனக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு சொல்லி மாலா கேட்குறாங்க. ஆமாம், எதிர் வீட்டு குட்டி தம்பி அழுதான். இப்போ பர்வீன் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் குட்டி பையன் ஒருத்தன் அழுதுகிட்டே இருப்பான், அதற்கு நீ என்ன செய்ய, அவன் எழுதுறதுக்கு நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு மாலா கேட்குறா. அதுக்கு பர்வீன் சொல்கிறாங்க, பந்து செய்து கொடுத்தேன், தம்பி சிரித்தான், நான் அவனுக்கு பந்து செஞ்சு கொடுத்தனே, அவன் உடனே சந்தோஷமாயிட்டான் அப்படின்னு சொல்லி பர்வீன் சொல்கிறாங்க. ஓ சரி வா, இதோ புது பொம்மை, நாம் சேர்ந்து விளையாடலாம். உடனே மாலா என்ன செய்கிறாங்க, வாங்கிட்டு வந்த அந்த புது பொம்மையை பர்வீன் கிட்ட காமிச்சு, வா நம்ம 2 பேர் சேர்ந்து விளையாடலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க, என்ன நினப்பாங்க, கவலைப்படுவாங்களா, புது பொம்மை நம்ம மட்டும் வாங்கியிருக்கோமேன்னு சொல்லி மாலா யோசித்தாங்க. அதுக்கப்புறம் சரி அந்த பர்வீனோடைய குணம் எல்லாத்தையும் மாலா தெரிஞ்சுக்கிட்டு வா சேர்ந்து விளையாடலான்னு கரடி பொம்மை எடுத்து கொடுக்குறாங்க. சரி வாருங்க பார்க்கலாம். தட்டு தட்டு பந்தை தட்டு, பொம்மை பொம்மை ஆடும் பொம்மை, இதை சொல்லி சொல்லி பார்க்கணும். செய்கை விளையாட்டு பாருங்க. தட்டு தட்டு பந்தை தட்டு என்று சொல்லுவேன், குதித்து கொண்டே பந்தை தட்டுவது போல் செய்வேன். தட்டு தட்டு பந்து தட்டுன்னு சொல்லி அதே மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அதே மாதிரி பொம்மை பொம்மை ஆடும் பொம்மை என்று சொல்லுவேன், பொம்மை போலையே ஆடி காமிக்கணும். அடுத்து பாருங்க, செய்து பழகலாம். பின்தொடர்ந்து படிக்க, பாடத்தை படிக்க கேட்டு ஒளிப்பதிவை கேட்ட பின்தொடர்ந்து படிக்கலாம். அடுத்து பாருங்க, இது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கதையில் பிடித்த சொற்கள் எல்லாம் எழுதணும். இப்போ பாடத்தில் என்னென்ன படித்தோம் அதெல்லாம் எடுத்து எழுதணும். பொம்மை, பணம், மகிழ்ச்சி, விளையாடலாம், சிரித்தேன், இல்லை, என்ன, சேர்ந்து, பந்து, புதிதாக, இன்னும் நிறைய வார்த்தைகள் அதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகள் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தாம் எழுதிய அதே சொற்களை அதிக எண்ணிக்கையில் எழுதியது யார் என்பதை குழுவில் ஒவ்வொருவருடன் ஒப்பிட வேண்டும். இப்போ அது எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். யார் அந்த குழுவில் அதிக சொற்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். அதிகமான சொற்களை ஒன்று போல் எழுதிய நண்பர் பேர் எங்கே எழுதுங்க. நீங்கள் எழுதினதையே உங்கள் ஃப்ரெண்டை எழுதியிருந்தா அவங்க நேம் எழுதிக்கோங்க. எத்தனை வார்த்தைகள் ஒன்று போல் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை, எத்தனை வார்த்தை நீங்கள் சேமாக எழுதியிருக்கீங்க, 5 வார்த்தையா 10 வார்த்தையா இல்லை 7 வார்த்தையா அப்படின்னு இதில் நம்பர் போட்டுக்கணும்.
பேசலாம் பாருங்க. பிறருக்கு நான் மகிழ்ச்சியோடு செய்தவை. நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியாக செஞ்சுருக்கீங்களா? அதை பற்றி நீங்கள் பேசுங்க. இப்போ அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணது, பாப்பா கூட விளையாடினது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஹாப்பியாக ஏதாவது நடந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி பேசணும். பிறருக்கு அந்த மகிழ்ச்சியாக செஞ்ச செயலோ நிகழ்வையோ எதாவது பற்றி பேசணும். அடுத்தது படித்து விடை எழுதுக பாருங்க. படித்தல் பலகை. இதை படிக்கணும். கீழே கேள்வி கேட்டிருப்பாங்க, ஆன்சர் எழுதணும். சரி, பந்து, பொம்மை, மகிழ்ச்சி, சிரித்தான், இல்லை, மாலா, பர்வீன், தம்பி. இப்போ இதில் தான் ஆன்சர். இது எல்லாமே இதில் இருக்கிறத கண்டுபிடிச்சி கீழே இருக்க கேள்விக்கு விடை எழுதுகிறோம். 2 எழுத்து சொற்கள் எது எதுன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து மாலா. அதே மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் விடை எழுதணும். 5 எழுத்து சொற்கள் எது கேட்குறாங்க. மகிழ்ச்சி, சிரித்தான். இன்னில் எழுத்தில் முடியும் சொற்கள். சிரித்தான், பர்வீன். எனக்கு பிடித்த சொற்கள் பொம்மை, பந்து. அடுத்தது சொற்களை விரைந்து படிப்பேன், வண்ணமிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பாடச்சுருக்கம் படிக்க விடையளிக்க. பொம்மை. இப்போ பாடத்தில் என்ன படித்தோம், ஒரு கதை பார்த்தோம் இல்லையா, அதை சுருக்கமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. மாலா சேமித்தாள், பொம்மை வாங்கினாள், பர்வீன் பந்து செய்தாள், தம்பிக்கு கொடுத்தாள், இருவரும் மகிழ்ந்தனர், ஒன்றாக விளையாடினர். மாலா பொம்மை வாங்குறாங்க, பர்வீனும் பந்து செஞ்சு தம்பிக்கு கொடுத்து அதை தம்பி எடுத்து விளையாடினதை சிரிச்சிட்டு அழுகையை நிறுத்திடுறான். அப்போ மாலா என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சேர்ந்து கரடி பொம்மை வச்சு விளையாடலான்னு கொடுக்குறாங்க. பாடத்தையே சுருக்கி இந்த 5 லைனில் கொடுத்துட்டாங்க இல்லையா, 6 லைனில். ஓகே, நிரப்புக பாருங்க. பர்வீன் செய்தது என்ன? பந்து. மாலா வாங்கியது பொம்மை. அடுத்து சொல்வதை எழுதுக. இப்போ வார்த்தைகள் சொல்ல சொல்ல எழுதணும் பார்க்காம. பந்து, பொம்மை, மகிழ்ச்சி, சேமிப்பு, பணம், இல்லை, சரி, தம்பி, என்ன. படித்தல் பலகையில் உள்ளவற்றை சொல்லை கேட்டு எழுத வேண்டும். பெயர் பலகையை நிரப்புக பாருங்க. பழக்கடை, பொம்மை கடை, பூக்கடை, இனிப்பு கடை அப்படின்னு இருக்கு. இப்போ இது என்ன கடைன்னு பார்த்து எழுதணும். இப்போ இங்கே பாருங்க, குணா பொம்மை கடை, ஈரோடு. இதில் என்ன கடை இருக்குது? பொம்மை கடை இருக்குது. அது மாதிரி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, இனிப்பு கடை. அதை அப்படியே எழுதிக்கோங்க பார்த்து. இனிப்பு கடை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அது இங்கே இருக்கு இல்லையா, இதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமீர் என்ன கடை இருக்குது? வேலூரில். இது பழக்கடை இருக்குது, சரிங்களா? சமீரோடது பழக்கடை எழுதிக்கோங்க, பழக்கடைன்னு. சமீரோடது பழக்கடை இங்கே இருக்கு இல்லையா, அதை அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து நிலா, நிலாவோடது பூக்கடை, அதை எழுதிக்கோங்க. இங்கே இருக்கு பாருங்க, இந்த பூக்கடை எடுத்து இங்கே எழுதிக்கணும். அடுத்து பாருங்க, எழுத்துக்களை இணைத்து சொற்கள் எழுதணும். இப்போ இதில் ஒரு எழுத்து தனியாக இருக்குது, அதை சொற்களாக எழுதணும். வீடு, கூடு. அதே மாதிரி பானை, பூனை, பாய், நாய், வலை, அலை, புலி, எலி, குடை, கடை. அடுத்து படிக்க. கை, கை, பலகை, தை, தை, ஆந்தை, மை, மை, பொம்மை, பை, பை, குப்பை, வை, வை, போர்வை. மறுபடியும் படித்து பாருங்க. தொடருக்கு உரிய படம். இப்போ என்ன தொடர்? பெட்டி மேல் பொம்மை. இந்த படத்தில் பெட்டி மேலே பொம்மை எங்கே இருக்குது? இதுதான். அப்போ இதை டிக் பண்ணிக்கோங்க. ஒரு சொல்லை மாற்றி எழுதணும். இப்போ பூ வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். இங்கே பாருங்கள், பொம்மை வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன். அதுபோல் ஒரு வேர்டு மட்டும் மாற்றணும், நம்ம கரெக்டாக எழுதணும். வீடுன்னு ஒன்று வச்சுக்கலாம். வீடு வரைந்தேன், வண்ணம் தீட்டினேன், பார்த்து மகிழ்ந்தேன்.
அடுத்தது பாருங்க, மகிழ்ச்சி யாருக்குன்னு சரி போடணும். காரணம் கூறுக. இந்த படத்தை பாருங்க, எது கரெக்டு அப்படின்றத டிக் பண்ணுங்க. எனக்கு மட்டும் மகிழ்ச்சி. இப்போ ஒருத்தர் தான் 2 குச்சி ஐஸும் வச்சுருக்காங்க, அதனால் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி தான் கரெக்டு. அடுத்தது இதில் பாருங்கள், 2 பேர் ஷேர் பண்ணுறாங்க, அதனால் இருவருக்கு மகிழ்ச்சி வரும். அடுத்தது பாருங்க, இந்த படத்தை பாருங்க, இவங்க ஒருத்தர் தான் பார்க்குறாரு, அதனால் எனக்கு மட்டும் மகிழ்ச்சி வரும். இதில் 2 பேரும் பகிர்ந்து விளையாடுறாங்க, அதனால் இருவருக்கும் மகிழ்ச்சி. அடுத்தது பாருங்க, 2 பேரும் பந்து விளையாடுறாங்க, இருவருக்கும் மகிழ்ச்சி. இதில் ஒருவர் மட்டுமே விளையாடிக்கிறாரு, அப்போ எனக்கு மட்டும் மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. விழுமியம் வாழ்வில் திருமணங்களை பெறுவதற்கேற்ப கலந்துரையாட வேண்டும். இப்போ என்ன பண்ணணும், இப்போ 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது தான் நல்லது, ஓகேங்களா? சேர்ந்து விளையாடணும், சேர்ந்து இருக்கணும். சொல்லி பழகுக பாருங்கள். இப்போது டங் ட்விஸ்டர் இருக்குல்ல, அதுதான் கடன் ஃபாஸ்ட்டாக சொல்லணும். சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறு வடை. சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறு வடை. சாலையின் ஓரம் கடை, கடையில் மொறு வடைன்னு ஃபாஸ்ட்டாக சொல்லணும். அடுத்து சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி. சிறகை விரித்த குருவி, குருவி பார்த்த அருவி. இதையும் ஃபாஸ்ட்டாக சொல்ல வைங்க. மீண்டும் மீண்டும் சரியாக ஒழித்து பழக வேண்டும். கற்றல் பயணம் பாருங்கள். படைப்பு நேரம். பொம்மை படத்தின் கதையை சொந்த மொழிநடையில் சொல்லணும். இப்போ சொந்தமாக அந்த கதையை நீங்கள் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸை, என்ன புரிஞ்சிக்கிச்சுன்னு. என்ன இப்போ மாலா பொம்மை வாங்குறா இல்லையா, அதை நல்லா ப்ரீஃபாக அந்த கதையை சொல்லணும். சரிங்களா? என்ன பார்த்தோம் இப்படி கதையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலா அம்மாவை கூட்டிகிட்டு போய் பணம் சேகரித்து வச்சு காசு சேர்த்து பொம்மை வாங்குவாங்க, கரடி பொம்மை. பர்வீன் நம்ம புது பொம்மையை பார்த்தா என்ன நினைப்பாளா, கஷ்டப்படுவாளா அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ பர்வீன் வீட்டுக்கு வராங்க. பொம்மை காட்டலாமா வேணாமான்னு மாலா யோசனை செய்வாங்க. அப்போ பர்வீன் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குட்டி தம்பி எழுதிட்டே இருந்தால் நான் பந்து செஞ்சு கொடுத்தேன், தம்பி சிரித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதும் மாலா பொம்மையை எடுத்து ஓடி 2 பேர் சேர்ந்து விளையாடலான்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் சந்தோஷமாக விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்லணும். இப்போ நான் கற்றவை பாருங்கள். கேட்ட கதையை சொல்ல முடியும். அப்போ கதை கேட்டால் அதை சொல்ல முடியுமா? முடியும். அதனால் டிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கதை ஃபுல்லாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா 3 ஸ்டார் கொடுத்துக்கோங்க. எந்த அளவு உங்களுக்கு கதை தெரியுதோ அந்தளவு ஸ்டார் கொடுங்க. பெயர் பலகையை படிக்க முடியுமா? முடியுமே. அப்போ இதுலேயும் ஸ்டார். படிக்கிறவங்க மட்டும் 3 ஸ்டார் கொடுத்துடலாம். பொருள் புரிந்து தொடர் எழுத முடியுமா? முடியும். இப்போ இதுக்கு டிக்கு. இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், மகிழ் பக்கம் எடுங்க. வரைந்து வண்ணம் தீட்டலாம். இல்லை டிராயிங் வரைஞ்சி வண்ணம் தீட்ட சொல்லியிருக்காங்க. செய்து மகிழலாம். இப்போது பென்சில் நம்ம சீவுவோம், அந்த சீவி வேஸ்ட்டாக இருக்குது இல்லையா, அதை வச்சு பொம்மை செஞ்சுருக்காங்க க்யூட்டாக. அதே போல் நம்மளும் செஞ்சு பார்க்கணும். நம்மளுக்கு என்ன உருவம் பிடிக்குமோ அதை மாதிரி செஞ்சு பார்க்கலாம். திரும்பி பார்க்கலாம். படங்களை பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பாருங்கள். எறும்புகள் இருக்குது. எறும்பு எல்லாம் என்ன பண்ணுது, தானியங்களை சேகரித்து வைக்கிது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, தானியங்களை எடுத்துகிட்டு அதோட வீட்டில் சேகரித்து வைக்கிது. அடுத்து தேனியை பாருங்கள். தேனி என்ன பண்ணுது, தேன் கூடு கட்டி தேனை சேகரித்து வைக்கிது. அடுத்து எலி பாருங்கள். எலி பார்த்தா அதுக்கு தேவையான உணவுகளை அதுக்கு சேர்த்து வைக்கிது. அதனால் சேமிப்பு பழக்கம் நமக்கு வேணும். நம்ம எல்லோரும் காசு முடிஞ்ச அளவு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 படங்களிலும் உள்ளவற்றை டிக் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. 2 படத்தையும் பாருங்கள். 2 படத்துலேயும் அந்த பொருள் கேட்குற பொருள் இருந்தால் அதுக்கு சரின்னு போடுங்க. இப்போ கப்பல் ஒரு படத்தில் தான் இருக்குது. மீன் பாருங்கள், 2 படத்துலையுமே இருக்குது. அதனால் டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்து பந்து இருக்கா, பந்து இதுலேயும் இருக்குது இதுலேயும் இருக்குது, டிக் அடிச்சுக்கோங்க. ஊஞ்சல் இருக்கா பாருங்கள், ஊஞ்சல் இல்லை. இது குடை இருக்கா, 2லேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அடுத்து பாருங்கள், படகு இருக்கா, இல்லை. மேகம் இருக்குது, 2த்துலேயும் மேகம் இருக்குது. காகம் இருக்கா பாருங்கள், காகமும் இருக்குது. அதனால் டிக் அடிச்சுக்கிறோம். உரிய பொருள்களுக்கு வண்ணம் தீட்டுங்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னென்ன காய்கறி என்னென்ன கலரில் இருக்குமோ அதெல்லாம் கலர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி துணி கடையும் கொடுத்துருக்காங்க. காலணி கடை, இளநீர் கடை எல்லாத்தையும் கலர் பண்ணுங்கள். சொல் உருவாக்குங்கள்னு பாருங்கள். இப்போது இதில் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து தான் கீழே நிரப்பணும். நிலா, பலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ லா இங்கே எடுத்துருக்காங்க. அதே மாதிரி புறா, சுறா, இங்கே நொங்கு, சங்கு, தட்டு, சிட்டு.
அடுத்து பாருங்க, தனி சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளுக்கு இது. நானும் படிப்பேன் வண்ணம் இடுவேன் பாருங்க. இப்போ இது என்ன எழுத்துன்னு கையை வச்சு கேட்டு அந்த குழந்தைங்க இது கரெக்டாக சொல்லணும். நா, மா, ஞா, பா, கா, நா, சா, டா, ஙா, லா, லா, நா, ரா, 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 தா, வா, யா. ஓகேவா? இப்போ எழுத்துக்களோட வரிசையும் வரிசை கொடுத்துருக்காங்க பாருங்க. காஞா, சாஞா, டானா, தானா, பாமா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரானா கொடுத்துருக்காங்க. அதையும் படிக்க வைங்க. மணல் பாருங்க. இப்போ மணல்னா இதில் எப்படி படிக்கணும்? மா, அடுத்தது நா, மண, இல்லு சேர்த்தா மணல். வயல் எப்படி படிப்போம்? வா, யா, வய, வய, இல்லு, வயல். அடுத்து பாருங்க, பல், கண், பழம், அகல், வயல், அவல். கப்பல், பட்டம், சட்டம், பட்டம், கரகம், மத்தளம், அப்பளம். அடுத்து பாருங்க, பாடல் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட்டம், வண்ண பட்டம், என் வண்ண பட்டம், நம் வயல், என் படம், உன் அப்பளம், என் அண்ணன். அதை படிச்சு பாருங்க. அடுத்தது பாருங்க, நானும் படிப்பேன் வண்ணம் விடுவேன். இல்லை வரிசை கொடுத்துருக்காங்க. அதை பாருங்க. கா, ஞா, சா, ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ழா, லா, ரா, நா. இப்போ இந்த வார்த்தைகளில் கை வச்சு சொன்னால் குழந்தைகள் கரெக்டாக சொல்லணும். ஞா, மா, தா, லா, கா, ழா, ரா, டா, நா, பா, லா, யா, ஞா, ரா, நா, சா, வா, நா. இப்போ இங்கே பாருங்க, நான்னு இருக்கு. நாடகத்தை எப்படி படிப்போம்? நா, அடுத்த எழுத்து டா, சேர்த்து எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. நாட, 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 க, நாடக, நாடக, இம், நாடகம். மாங்காய் எப்படி படிப்போம்? மா, மா, இங்கு, மாங்கு, மாங், கா, மாங்கா, மாங்கா, ஈ, மாங்காய். அடுத்து பாருங்க, யாழ், வாள், நாள், வாள், பாலம், வாரம், பாடல், மாதம், மாமா, தாளம், காகம், தாத்தா. அடுத்தது பாருங்க, பார், யாழ்பார், அழகான யாழ்பார், தாழ்த்தா, பாப்பாவா, மான்பார், காளான் தந்தார். அடுத்தது நானே செய்வேன் பாருங்க. கேட்டு விடை கூறணும். இந்த கதையை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்லணும். கேளுங்க. குட்டி முயல் நடந்து சென்றது. அப்போது மழை பெய்தது. அருகே மஞ்சள் வண்ண குடை ஒன்று இருந்தது. அந்த குடை தலைகீழாக விரித்து வைக்கப்பட்டு இருந்தது. குட்டி முயல் குடையை பார்த்தது. ஐ, எனக்கு குடை கிடைத்தது என்றது. குடையை எடுத்தது, தலைக்கு மேல் பிடித்தது. குடையில் இருந்த மழைநீர் முயலின் மீது கொட்டியது. அடடா, அடைமழையில் நனையாமல் இருக்க குடை பிடித்தேன். குடைமழையில் முழுவதுமாக நனைந்தேனே என்று சொல்லி சிரித்தது. இப்போ காட்டில் ஒரு முயல் நடந்து போகுது. அப்போ திடீர்னு மழை வருது. அங்கே ஒரு மஞ்சள் கலரில் கொடை இருந்திருக்கு. அந்த கொடையை பார்த்ததும் ஐ, ஜாலி, கொடை இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கொடையை எடுத்து பிடிச்சிக்கலான்னு சொல்லி கொடை எடுக்க போகுது. அந்த கொடை எப்படி இருக்கான்? விரித்து தலைகீழாக இருக்குது. அப்போது அந்த கொடையை எடுத்து பிடிக்குது. அந்த கொடைக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி ஃபுல்லாக முயல் மேலே ஊற்றிடுச்சு. உடனே அதை சொல்லிக்கிட்டே சிரிக்குது. இப்போ பாருங்கள், குட்டி முயல் ஏன் சிரித்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு தான் அடைமழையில் நனையாமல் இருக்க குடை பிடித்தேன். குடைமழையில் முழுவதுமாக நனைந்தேனே என்று சொல்லி சிரித்தது. அதை எழுதிக்கோங்க. படித்து காட்டுக பாருங்க. ஏரி, கரை, நிலா, மழை, குளம், மனம், ஓடம், கிணறு, ஈரோடு, அழகு, ஆந்தை, போர்வை, கப்பல், நாங்கள், வெள்ளம், வானவில், பூக்கடை, ஓடியது, செய்தாய், பேசலாம், உண்டியல், சேமித்தால், விளையாட்டு, மகிழ்ந்தேன். அடுத்து படித்து விடையளிக்க பாருங்க. படத்தில் இருப்பது என்ன? படம் பார்க்குறீங்களா? இதில் என்ன இருக்குன்னு பாருங்க. மான் இருக்கா? இல்லை. கப்பல் இருக்கா? இங்கே இருக்குது, அதனால் டிக் அடிச்சுக்கோங்க. காளான் இருக்கா? இல்லை. அடுத்து பாருங்கள், சொற்களை உருவாக்கி எழுதணும். இப்போது ரீ, ரீ, நான், ஏன்னு கொடுத்துட்டாங்க. என்னென்ன சொற்கள் உருவாக்கலாம்? நரி, ஏரி. அடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்கள்.
2 எழுத்து சொல் இதில் எது? பலா. என்ற எழுத்து உள்ள சொல் எது? எழுத்து உள்ள சொல் வந்து தம்பி. சரியா? சரியான விடை எழுதுங்க. பர்வீன் பந்து செய்தால் தம்பிக்கு கொடுத்தாள். இப்போ பந்து செஞ்சது யாரு? பர்வீன். அதுக்கு நேராக டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக புக் பேக் கொஸ்டின்னு அதோடைய ஆன்சர்ஸு எல்லாமே பார்த்துருக்கோம் பாடம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் அடுத்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.